another new video. So இந்த வீடியோல நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கேரளால என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். கேரளால வயநாடுல இது எந்த ஏரியா? வயநாடு அம்பலவயல். அம்பலவயல்ல வந்து நான் இருக்கேன். அம்பலவயல்ல வந்து வேடவம்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரைபல்ஸ். அதாவது இந்த அம்பலவயல்ல அம்புல வந்து வேற லெவல் ஒருத்தரை வந்து பார்க்க போறோம். அதாவது நாமளா வந்து இந்த மூவில வந்து வில்லம்பு அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த காலத்துல யூஸ் பண்ணது. பட் ஆனா இன்னைக்கும் வந்து அந்த வில்லம்புல ஊத்தியம்பு கத்தியம்பு வில்லம்புன்னு எக்கச்சக்கமா வந்து ஒருத்தர் தயாரிச்சுட்டு அதில் வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ அதனால் வந்து வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கன்னித வீடியோ. இப்போ நம்ம போயிட்டு அது யார் என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஐயா நமஸ்காரம். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். ஆமாம், அதாவது ஐயா வந்து இந்த வில்லம்புலாம் வந்து வேறு லெவலில் வித்தையெல்லாம் காட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்கள் பேர் என்னங்க ஐயா? എൻ്റെ പേര് ഗോവിന്ദൻ. கோவிந்தன். ഞങ്ങൾ മുള്ളൂക്കുറുമ വേട വംശത്തിൽപ്പെട്ട ആൾക്കാരിരിക്കെ. ஓகே ஓகே. அப்படிதான். அதாவது உங்களோட பழங்குடி இனம். പഴമൊടിയെ ഇത് ചെറുപ്പക്കാരുടെ വേട വംശത്തിൽ വില്ല് അമ്പ് ഉപയോഗിക്കും, വേട്ടയാടുത്. ஓகே. ഹണ്ടിങ്. எத்தனை வருஷமாக வந்து இந்த வில்லம்புகளை வந்து பாரம்பரியமாக தயாரித்து பண்ணிட்டு இருக்கீங்க? அது தலைமுறைகள் பல தலைமுறை. உங்கள் அப்பாவோட அப்பா 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 போயிட்டே இருக்கும். வம்சமே இதுதான். ஓகே. இப்போ இந்த வில்லுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வெரைட்டி ஆஃப் வந்து வச்சிருக்கிறீங்க. இது என்னது? இது எலியை பிடிக்கிற கனி. எலி பிடிக்கிற கனி. வாவ். அது வடிக்க போய் ഇത് പല മോഡൽ ഇരിക്കാൻ ഇരിക്കണേ. இந்த வரைக்கும் வைக்கும், இங்கே வைக்கும். அப்போ இந்த வந்துட்டு எலி இதை வந்து கடிக்கும். ஓ, கடிக்கிறதுக்கு இந்தா அப்போ குத்திரும். ஓகே. எலியை பிடிக்கிற ட்ராப்பு இல்லையா? இப்படி வந்து இது இதில் வந்து லாக் பண்ணி வச்சிருவீங்க. இதில் வந்து இந்த எலி வந்து கடிக்கும் போது சொருவிடும். இந்த இதில் எலியை பிடிக்குது இல்லையா? இதில் எள்ளி பிடிச்சிடல. டெல்லியில் ஒரு படம் இருக்கேன், அந்தக்கு வேண்டு வச்சு. ஓகே ஓகே ஓகே. நிறையா பாருங்க இவருடைய ஓன் கண்டுபிடிப்பு. நிறைய இவரே கைவண்ணம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இது என்னது? இது மேரேஜ் ஃபங்க்ஷன். நமக்கு இது ஆச்சாரம் இருக்கு. இந்த கல்யாண ஃபங்க்ஷனு உப்பு பொடி மிளகு பொடி வளர்றோம். ஓகே. அதை போட்டு தூக்கு இருக்கு. இப்போத்தி ஆட்கள் விசாரிக்க இப்போ தூக்கி இருக்குன்னு. அந்த காலத்தில் எல்லாமே முடிச்சு பண்ணிருக்கோம். ஆமாம் ஆமாம். அம்மா நாங்கள் വസ്ത്രം ഉപ്പും മാത്രമേ വേറെ മേടിക്കും, ബാക്കി എല്ലാം ഇവിടെ ഉൽപ്പാദിക്കും. ഓക്കെ. എല്ലാ ഉപകരണങ്ങളും ഉൽപ്പാദിക്കും. சரிங்க சரிங்க. அப்போ அന്ന് இது நமக்கு நிர்பந்தമാണ്. வாவ், ரியலா ஹண்டிங் பண்ணக்கூடிய அம்பு. இங்க பாருங்க, ஹண்டிங் அம்பு. எப்படி பயங்கரமா இருக்குது. இது என்னது? அது மொட்டம்பு. பட்சி மொயிலி பிடிக்கிறதுக்கு மொட்டம்பு. அதான் மொட்டம்பு. மொட்டம்பு பச்சி. பட்சி. இது எப்படி இது போய் டம்முன்னு அடிக்குது. இது வந்து குத்துனா தானே அது அடிக்க முடியும்? இல்ல இது குத்துனது. இது பெரிய விலங்கு அடிக்க. அது பெரிய மிருகங்கள் அடிக்க. இது சின்ன பட்சி அடிச்சா அப்படியே தான் பொட்டி போகும். அதான். எதுக்கு இங்க இறகு மாதிரி எல்லாம் வச்சு கட்டி? அதான நம்ம இதில் நியந்திரிக்குது. கண்ட்ரோல் எய்ம் கரெக்டாக அடிக்க. கரெக்டாக சுற்றி നമ്മളെ പ്ലെയിനൊക്കെ ചിറകിരിക്കുക. அந்த மாதிரி இந்த இது തിരിഞ്ഞു ഇങ്ങനെ തിരിയും, വിടുതക്ക് ഇങ്ങനെ തിരിയും, തിരിഞ്ഞു പോകും. നമ്മളെ പരമ്പരാഗതമായ വെറൈറ്റി. പരമ്പര. இது நல்ல போர்ஸ் இருக்கு. அதான். அப்போ இந்த மாதிரி சவுட்டி குறைக்கணும். பா பாருங்க எப்படி இருந்த கம்பு எப்படி ஆப்பிச்சு. வா, டைட்டா இருக்கு. பயங்கர டைட்டா இருக்கு. எப்படி ரொம்ப டைட்டா, நல்ல ஃபோர்ஸ் போகும் இல்லையா? இப்போ இந்த இது மிருகத்துக்கு போட்டாடு இங்கே போட்டாது. மிருகத்துக்கு போட்டாடு இந்த ஊறி போகும். இங்கே குத்தி அங்கே போயிருமோ? அங்கே போயிடும். இதெல்லாம் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதோ ஹேண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்சரி ஸ்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக ஹேண்ட் கிரிப் மாதிரி வச்சு. இந்த அந்த அம்பு இது ஸ்போர்ட்ஸுக்கு போடாது. பாருங்க, இதெல்லாம் வந்து அது ஸ்போர்ட்ஸுக்கு தான் பற்றும்.
ஸ்போர்ட்ஸ்ல எய்ம் பார்த்து எய்மிங் பர்பஸ்க்காக இந்த ஏர் கன்னெல்லாம் எய்மிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி இந்த வில்லம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இது வந்து பின்னாடி அம்பு, இது பேர் என்ன? அவதாயி. அதை பின்னாடி அம்புகளை கட்டி கொண்டு போறதுக்கு. வேட்டைக்கு அங்கே தெரிக்குது, அந்த பக்கத்தில் இங்கே நிற்கும். அப்போ அவரு சொல்லும், உங்களை நேர மிருகம் வருது, ரெடி ஆகி பண்ணுங்க வந்து தான் ரெடி ஆகி பிடிச்சிக்கும். எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த அம்பு போகும்? இது ஒரு 30 மீட்டர். 30 மீட்டர் மிருகத்துக்கு தரைக்கும். ஓகே, 30 மீட்டர் மிருகம். ഇത് ഭയങ്കര ഫോഴ്സ് ഇരിക്കാം. ഫോഴ്സ് இந்த இடத்துல ഇങ്ങനെ വരയ്ക്കக்கூடாது. ഇങ്ങനെ ഇങ്ങനെ വരയ്ക്കും. பாகுபலி ഇതിങ്ങനെ ഇങ്ങനെ പിടിച്ച് നമ്മൾ ഇതങ്ങനെ ശരിക്ക് അങ്ങനെ വിടാം. നല്ല வில் இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வெளியே எங்கேயோ கொண்டு போகிறோம்னா எப்படி ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகிறது? ട്രാവൽ പണിച്ച് ഇതൊക്കെ ഊരിക്കൊണ്ട് വരുത് இந்த இடத்துல. ஓ, கழட்டிக்கலாமா? ചെറുതാക്കി കൊണ്ടുവരും. பாருங்க, டாப் கழட்டிக்கலாம். கழட்டி பேக்ல போட்டு போட்டுக்கொண்டு ஓ, ஈஸியா. ஓகே. இந்த யாரும் பிடிக்கக்கூடாது. இதுக்கு லைசன்ஸ் வேண்டாம். பிளைனில் கொண்டா லைசன்ஸ் இதுக்கு இல்லை, வெறும் ஓகே ஸ்போர்ட்ஸ் பர்பஸ். அதான் எய்ம் ப்ராக்டிஸ்க்காக ஈஸியாக நம்ம இப்போ இது யாராவது வேணும்னு உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் செஞ்சு தருவீங்களா? சரி, ஓகே. ஓடுறது தாராளம் இருக்கு, ஓடுறது. ஓகே, இது உங்கள்கிட்ட ஆர்டர் சொன்னால் செஞ்சு தருவீங்க. ஓகே, சூப்பர். நம்ம 2000 முதல் 6000 ரூபா. ஓகே. அந்த சைஸு இது அந்த மாதிரி. இவங்களாம் பாருங்க, எங்களோட சிஷியன் பிள்ளைங்க. இவருக்கு நிறைய சிஷியன் இருக்காங்க, வந்து டெய்லியும் ஒரு அம்பையை வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 months. இது என்னது? இது ஊதுலி. ஐயாங்க வாங்க, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. ஊதுலி ட்ரையல் பண்ணேன் நான், இந்த டிஸ்கவரியில் பார்த்துருக்கேன். இந்த ஊதுலி இந்த மிருகத்துக்கு போதை கெடுத்துருது. மிருகத்தை இதில் விஷம் போட்டும், அதில் வந்து விஷத்தை தடவி விட்டுருவோம். இந்த மிருகத்தை கடிச்சாலே மிருகம் போதம் கெடும். இங்கே இதில் வந்து அந்த அம்புல வந்து விஷம் தடவிடுவோம். അവിടെ തടവിടും. ஓகே. അപ്പോൾ എന്നിട്ട് വിട്ടാൽ ഇതാ അങ്ങനെ വയ്ക്കും. எய்ம் பாருங்க கரெக்டாக அந்த எல்லோக்கு. ஓ நோ, கொஞ்சம் கீழே வந்துருச்சு. இப்போ பாருங்க, அடுத்து நம்ம முஸ்தாப் வந்து என்ன பண்ண போறாருன்னா, அவர் என்ன வந்து கேட்க, அவரை அங்கே டார்கெட் சீட்டுக்கு எய்ம் வைக்க சொன்னா உங்களுக்கு எய்ம் வைக்கிறாரு. இந்த கால் இந்த பக்கம் தானே. എന്നിട്ട് നമ്മൾ ഇത് സ്റ്റഡി பண்ணுங்க. ஸ்டடி பாடி ஸ்டடி பண்ணுங்க. ഈ ഷോൾക്ക് മേലെ കൈ പൊന്തக்கூடாது. ഈ ഷോൾക്ക് മേലെ കൈ പൊന്തக்கூடாது. എന്നിട്ട് നമ്മൾ ഇതാ അങ്ങനെ வா. இது லாங் ரேஞ்ச் ஒரு 30 மீட்டர் போகும் இல்லையா? 30 90 மீட்டர். 90 மீட்டர் போகுமா? 30 மீட்டரு நேஷனல், 30 மீட்டரு, 50 மீட்டரு, 90 மீட்டரு நேஷனல் மത്സരം இருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நாங்கெல்லாம் நேஷனல் பிளேயரு. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം പ്ലെയർ എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഓർമ്മ വന്നേ, ഒരു തൃശ്ശൂർ അമ്പയിൽ നിന്ന് ഒരു പ്ലെയർ വന്നു ഇവിടെ. പൊക്കി പിടിച്ചോ ഭയങ്കര ഇഷ്ടമല്ലേ. இந்த கை இந்த செடி, இது செடியா இருக்கு. செடியா இருக்கணும். செடி இது கரெக்டாக. கொஞ்சம் கூட வரைக்கும் நிறைய அவார்டு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, சர்டிஃபிகேட்லாம் நிறைய எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கிறீங்க, பண்ணியிருக்கீங்க. இதான் உங்க தான் செய்வீங்க? எல்லாம் நான் தான் செய்யும். ஓகே. எல்லாம் கையாலே செதுக்கி. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அம்பட வயல்ல. ஐயா, இப்போ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வேணும்னு நினச்சாலோ, உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் பண்ணுவீங்க? இங்கே வந்தால் மாதிரி. ஓகே, உங்களுக்கு யாராவது வந்து நீங்கள் இந்த அம்பு வில்லை வந்து வேணும்னு நினச்சாலோ ஸ்போர்ட்ஸுக்காக, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நினச்சினாலோ நம்ம கோவிந்தன் ஐயா வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஆச்சரியம், அதிசயம், அபூர்வம்னு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.